ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கொஞ்சோண்டு நான் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். ஸ்நாக்ஸ்னால் பெருசாக ஒன்றும் இல்லை, நாங்கள் அடிக்கடி பண்ணுறது மட்ரி தான் பண்ண போகிறேன். அது கொஞ்சோண்டு ஓமம், கொஞ்சமாக கருப்பெல்லு, இது ஸ்வீட் கிடையாது. ஓமம் இருந்தாலும் தட்டியாச்சு, ஓமம் பத்தலை இருந்தாலும் போதும். இந்த மாவு வந்து மைதா மாவு 300 கிராம் எடுத்துருக்கேன். உப்பு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சூடான ஆயில் ஊற்றினா நல்லா முறுமுறுன்னு வரும். இந்த எண்ணெய், மாவு, உப்பு, ஓமம் எல்லாமே ஒன்னோட மிக்ஸ் ஆகணும். ஊற்றின எண்ணெய் எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து பிசைஞ்சு உடனே சுடலாம். இது வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அவசியம் இல்லை. நான் அதுக்கு வந்து உருட்டுறது கொஞ்சம் கோதுமாவை எடுத்துருக்கேன். இவ்வளோ உருண்டை போதும். சின்ன சின்ன ஒரு உருண்டை எடுத்தால் தான் நல்லா மெலிசாக உருட்டை வரும், நல்லா க்ரன்ச்சியாக வரும். அங்கே இப்போ உருட்ட ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுல உருட்டுறதுலேயும் இந்த கட் பண்ணுறது தான் டைம் போகும். வேறு எதுலேயுமே பெருசாக டைம் போகாது. வேகிறதும் டக்குன்னு ஆயிரும். வண்டியை உருட்டுற மாதிரி ஒரு இழு. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் அடிக்கடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேட்ச் சூப்பராக முறுமுறு புரிஞ்சாச்சு. இந்த ஸ்நாக்ஸ்க்கு நிறைய எண்ணெய் எடுக்காது. நம்ம கரு முறு மட்ரி ரெடி. 1/2 லிட்டரு எண்ணெய் எடுத்து